நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். அவங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நாங்க துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உடனே அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே எங்களில் ஒருவர் துஆ செய்தார். அவருடைய சொந்த விஷயங்கள், செல்வங்கள், ஆரோக்கியம் இது போன்றவை எல்லாம் கேட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் துஆ செய்து விட்டேன். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் என்ன செய்தார்னு சொன்னா துஆ செய்தார். ஆமீன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவது முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாய்ப்பு வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்படி துஆ செஞ்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ், அந்த இருவர் என்ன கேட்டார்களோ அதை தா. வஅஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. இறைவா, உன்னிடத்திலே நான் மறக்கப்படாத கல்வியை நான் கேட்கிறேன். எந்த காலத்திலும் மறக்கப்படாத கல்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. இந்த துஆவுக்கு ரசூலுல்லாஹ் ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு சஹாபாக்கள் அப்புறம் தான் நினைக்கிறாங்க எவ்வளவு முக்கியமான ஒன்றை நம்ம